சரி மேடமே சொல்லிட்டாங்க 100 கோடிங்க. அப்படி 100 கோடி வந்துருச்சுன்னா மேடம் நாங்க பெரிய ஒரு கட்டவுட் வச்சுப்பாங்க. உங்க பேரை சொல்லி நிறைய படங்கள் ப்ரொடியூஸ் பண்றோம். அந்த இதை வச்சு இப்பதான் சொன்ன பரத் சார், பரத் ப்ரோ சார் சொன்னா அவதான் சொன்ன உங்க படம் நாங்க சின்ன வயசுல இருந்து பார்த்தேங்க. அந்த மாதிரி இதுல இந்த மெயின் வந்து ஒரு டீம் ஒர்க்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஒரு நல்ல ப்ராஜெக்ட் வந்து அந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகிறது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்குமே தவிர நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்து 2 days முன்னாடி ஆனந்தி ஒரு விஷயம் சொன்னார், சொல்லாமான்னு தெரியல. இல்ல சார் இந்த படம் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன் எப்படி முடிச்சேன் எதுவுமே தெரியல சார் அப்படின்னாரு. ஏங்க ஒரு ப்ரொடியூசர் இப்படி சொல்லலாமான்னு கேட்கல. இல்ல சார் அப்படிதான் எல்லாமே இந்த டீம்ல வந்து அப்படிதான் எல்லாமே இணைஞ்சது, எல்லாமே ஜாயின் ஒவ்வொரு நெக்ஸ்டா. நான் டு பி ஃப்ராங்க் சொல்றேன், நான் அக்ராமி மேடம் அந்த ஆக்சுவலா நீங்க அந்த வெஹிக்கிள்லாம் பாத்தீங்கன்னா நாங்க வந்து ப்ரொடக்ஷன்ல வந்து டைம் இல்லைன்னு சொல்றேன். அந்த ரோட்ல ஒருத்தர் அந்த உண்மையா ஓட்டிட்டு வந்த அந்த வெஹிக்கிளை கொடுத்தோம், அதை டிரைவ் பண்ணி பண்ணாங்க. ரியலி வெரி வெரி ஹேட்ஸ் ஆஃப் யூ மேம். ஏன்னா இன்னைக்கு நானும் ஒரு 2-3 மூவி பண்ணி நிறைய படம் பண்ணி நிறைய ஃபீட்பேக்ஸ் கேட்கும். அந்த டெடிகேஷன் சொல்ல எதுவுமே ஒரு கொஸ்டின் இல்லாம நீங்க அந்த வெஹிக்கிள் நாங்களே கொஞ்சம் யோசிச்சு பண்ணி வண்டி ஓட்டணும்னா டு பி ஃப்ராங்க் சொல்றேன் உங்களோட டெடிகேஷன். அதே மாதிரி நம்ம பரத் ப்ரோ அவரே வந்து ஒரு ஒரு ரோட்ல வந்து டக்குன்னு ஒரு காஸ்டியூம் சேஞ்ச் என்ன சார் இங்க எதுவுமே இல்லைன்னா ஜெய் கொடுங்க ஜி அப்படின்னு சொல்லிட்டு டக்கு ஒரு கேட்டுக்குள்ள போனாரு, அங்க நின்று காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணாரு. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்னன்னா அந்த இன்னும் நம்ம நிறைய லேர்னிங் ப்ராசஸ் பண்ணணும்ன்ற மாதிரி இருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட நேம் மிருதுலா சுரேஷ். ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் மெட்ராஸ் இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் மூவி. ஸோ ரொம்ப ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுறேன் இந்த மூவி எனக்கு கிடைச்சதுக்கு. ஸோ இவ்வளோ பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் கூட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தேங்க்ஃபுல் டு காட் அண்ட் மை பேரண்ட்ஸ் அண்ட் மை ஃபேமிலி அண்ட் ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப 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 தேங்க்ஸ் ஃபார் கிவிங் மீ திஸ் ப்ராஜெக்ட். மை டிரெக்டர் சார் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணி என்னோட ஃபர்ஸ்ட் மூவி மாதிரியே எனக்கு ட்ரீட் பண்ணல, நிறைய சொல்லி கொடுத்தாங்க. ஸோ தேங்க்ஸ் டு மை டிரெக்டர் சார், மை co-artist and Jagan sir, special thanks to you. Thank you everyone for coming. 3 songs பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு லிரிக்ஸ் ஜெகன் எழுதியிருந்தேன். ஸோ எல்லாம் நல்லா வந்துருக்கு. நீங்கள் தான் எல்லோரும் பார்த்து சொல்லலாம் வச்சுருந்தேன். அண்ட் ஹோல் டீம் தேங்க்யூ. தேங்க்ஸ் டு பிரசாத் சார். ஏன்னா எல்லாருமே சொன்னாங்க பிரசாத் சார் ரொம்ப கோவமா இருப்பாரு, ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாரு அப்படின்னு. நீங்க படம் பார்க்கும்போது படத்துல நிறைய விஷயம் புரியும். அதுல ஒரு விஷயமா ஈக்குவாலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ ஜென்ரலா நிறைய இடத்துல வந்து மென்னை ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க, உமனை ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. நான் இது நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். ஹீரோயின் தான் எப்பவுமே அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஹீரோ டெபியூ ஹீரோவா இருந்தா கூட ஹீரோ சார்னு சொல்லுவாங்க. பட் வெரி ஃபர்ஸ்ட் டைம் எங்க செட்ல இருந்த எல்லா உமனையுமே மேம்னு மட்டும்தான் பிரசாத் சார் கூப்பிட்டாரு. அது புது ஆர்டிஸ்டா இருந்தாலும் சரி, ஒரு சீனுக்கு வரவங்களா இருந்தாலும் சரி, இல்ல த்ரூ அவுட் டிராவல் பண்றவங்களா இருந்தாலும் சரி, சீனியர் ஆர்டிஸ்டா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே அந்த மேம்ன்ற ரெஸ்பெக்ட் அவர் கொடுத்தாரு. அவர் ஒரு விஷயம் கேட்கும் போது கூட ரொம்ப பொலைட்டா, இப்போ ஒரு செகண்ட் டேக் போகணும், இன்னொரு வாட்டி இது நீங்க பண்ணுங்க அப்படின்னா கூட அவர் எந்த இடத்துலயுமே வந்து அவர் கோவமா இருப்பாரு. ஹீல் ஆல்வேஸ் பி சுடுதண்ணி கால் ஊத்துன மாதிரி ஓடிட்டே தான் இருப்பாரே தவிர அவரோட ஸ்ட்ரெஸ்ஸையோ அவரோட கோவத்தையோ ஒரு நேரம் கூட ஆர்டிஸ்ட் கிட்ட காமிச்சதே இல்லை. ஏன்னா அவரோட ரெக்குவயர்மெண்ட்டை ரொம்ப பொலைட்டா இப்படியும் சொல்ல முடியுமா அப்படின்னு நிறைய வாட்டி நான் யோசிச்சிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் மேக்கிங் மீ அ பார்ட் ஆஃப் ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் மெட்ராஸ். ஏன்னா நான் பண்ணது ரொம்ப சின்ன ஒரு ரோல் தான், பட் ஐ திங்க் இட் வில் பி அ வெரி இம்பேக்ட்ஃபுல் role in the film also, and to be sharing screen space with senior artists, that is a huge bless. ஏன்னா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம அவங்க கிட்ட இருந்து லேர்ன் பண்ண முடியும். நிறைய நேரம் நம்மளே திரையில பார்த்து வியந்த ஆர்டிஸ்ட் கூட நம்ம வந்து கூட நின்று நடிக்கும் போது
நிறைய நுவான்சஸ் கற்றுக்க முடியும். அந்த மாதிரி நான் நிறைய கற்றுக்கிட்டேன் இந்த ஃபிலிமில். அண்ட் ஹியூஜ் தேங்க்ஸ் டு போத் தி டிஓபிஸ் காளிதாஸ் சார் அண்ட் கண்ணன் சார். ஆக்சுவலாக கண்ணன் ஒரு நல்ல ஃப்ரெண்டு. நிறைய நான் கண்ணனை எல்லாரும் டார்ச்சர் பண்ணாங்கன்னு சொன்னால் நான் கண்ணனை பயங்கரமாக த்ரூ அவுட் த ஃபிலிம் டார்ச்சர் பண்ணியிருந்தேன். அண்ட் எல்லாத்தையும் பொறுமையாக இருந்து இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாரு. தேங்க்யூ. அண்ட் தேங்க்ஸ் டு all the artists who worked in this film. Thanks to Bharat sir, thanks to Abhirami ma'am, thanks to Talevasu Vijay sir and Shan, everybody. And I'm really glad that I'm a part of something like this. Thank you so much. ஒரு impactful படமா இது டெஃபினட்டா அமையும். இந்த படம் கண்டிப்பா சொசைட்டில ரொம்ப பெருசா இது மண்டையில கொட்டி இது நீங்க பண்ணுங்கன்னு சொல்ற மாதிரி இருக்குமான்னு தெரியல. பட் பார்க்கும்போது இதெல்லாம் நம்ம பண்றோம்ல, இது நம்ம மாத்திக்கலாம் இல்லைன்னு நமக்கே லைட்டா குத்துற ஒரு படமா இருக்கும். ஸோ டெஃபினட்டாக படத்து தியேட்டரில் பாருங்கள். உங்களோட பாசிட்டிவ் ரிவ்யூஸ் ஒரு படம் பெருசாகிறதும் ஒரு படம் ஒன்றுமே இல்லாமல் ஆகிறதும் பத்திரிகை நண்பர்கள் கையில் தான் இருக்குது. ஸோ எங்கள் படத்தை என்கரேஜ் பண்ணுங்கள், எங்களை மாதிரி எல்லா படத்தையுமே என்கரேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். மேடையுடைய எல்லா ஆர்டிஸ்ட்டும் வணக்கம். முக்கியமாக ஆனந்த் அவர்களுக்கு நன்றி சொன்னோம். ஏன்னா நான் இந்த கதையை சொன்னோன்னே முதல்ல நம்பின ஒரு ஆள் ஆனந்த் தான். எனக்கு மேடை பேச்சு எனக்கு சரியாக வராது. அதனால் நீங்கள் சுமாராக பேசுகிறேன். பரத் சாருக்கு இந்த கதை கேட்டவுடனே பரத் சார் நடிக்கிறேன்னு சொன்னார். அதுவே பெரிய மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அப்புறம் அபிரேன் மேம் அப்படி தான், அப்புறம் அஞ்சலி மேம் அப்படி தான், பவித்ராவும் அப்படி தான் பண்ணாங்க. எல்லாருமே கேட்டவுடனே முதல்ல பண்ணுறேன்னு சொன்னாங்க. சில ஆர்டிஸ்ட் பண்ணலன்னு சொன்னாங்க. அது சில காரணங்கள் இருக்குது. படம் பார்க்கும்போது அது உங்களுக்கு தெரியும் ஏன் அதை பண்ணலன்னு சொன்னாங்க. அப்புறம் ஷான் அவரை பற்றி சொல்லணும். அவர் நல்ல நண்பராகவும் அவர் எனக்கு வாய்ப்பு எனக்கு தான் அவர் வாய்ப்பு கொடுத்துருக்காரு, அவருக்கு நான் வாய்ப்பு கொடுக்கல. அப்புறம் பிஜே சார், அருண் சார், முக்கியமாக சொல்லணும்னா நம்ம பாடலாசிரியர், ரைட்டர், அது எல்லாமே நண்பர் ஜெகன் கபீரா தான் இந்த மேடைக்கு ஏறதுக்கான முக்கியமான ஒரு காரணமாக இருக்காரு. அவர் இன்ட்ரடியூஸ் பண்ண சுரேஷ் அவருக்கும் இந்த இடத்துல தேங்க்ஸ் பண்ணி. இந்த படத்தை பற்றி நீங்கள் படம் பாருங்கள், ஒரு புதுமையான ஒரு அனுபவமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் எல்லாரும் சொல்லுவாங்க, ஆனால் இது நானும் தான் சொல்கிறேன், புது படமாக இருக்கும். அது பார்க்குறதுக்கு இது ஒரு ஹைப்பர் லிங்க் நான் இந்தியன் ஃபிலிமாக இருக்கும். வேறு என்ன சொல்கிறேன்னு தெரியல. நன்றி. நன்றி. இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி. நாங்கள் நல்ல படம் பண்ணியிருக்கோம் நம்புகிறோம். இந்த படம் அங்கே எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேசணும், ஆனால் எனக்கு பேச வரல. எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. சம்பந்தமா கவிதை சம்பந்தமா ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டே இருப்பாரு. புத்தகம் படிக்கிறத, எழுதுறதோ, படிச்சதை எல்லாருக்கும் சொல்றது, இந்த மாதிரி பல வகையில சினிமா துறையில டிராவல் பண்ணிட்டு இருக்கக்கூடியவர். பல படங்கள்ல பாடல்களும் எழுதியிருப்பாரு. ஸோ இந்த படத்துல வசனம் மற்றும் அழகான பாடல்களை நமக்காக கொடுத்திருக்கக்கூடிய ஜெகன் கவிராஜ் அவர்களை பேசுமாறு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நல்ல நினைவோருக்கு நாளத்தனை ஆனாலும் சொல்லாது வராமல் குடிநீர் வாழ்ந்திருக்கார் அப்படின்னு சொல்லுவார் ஐயா வைகுண்டர். நல்லவங்க எல்லாத்துக்கும் கொஞ்சம் காலதாமதமானாலும் நல்ல வாழ்க்கை நிச்சயமா கிடைக்கும். அதை நிறைய பேர் அனுபவ ரீதியாக உணர்ந்திருக்குங்க. எல்லாருமே நல்லவர்களாக இருக்கிறதுனால எல்லாத்துக்குமே நிச்சயமா நல்ல வாழ்க்கை அமையும். எல்லாரும் நல்லவர்களா நம்ம எடுத்துக்கிறது பொறுத்து அப்படின்றது இந்த படத்துடைய கதையிலும் அப்படியான ஒரு விஷயம் இருக்கு. ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொன்னாங்க பவித்ரா லட்சுமி அழகா. அதாவது நடுநிலை என்பது ரெண்டு பேருக்கு நடுவில் நிற்கிறது இல்லை, எந்த பக்கம் நியாயம் இருக்கோ அந்த பக்கம் நிற்கிறது, அதுதான் நடுநிலை. அதை இந்த படம் ரொம்ப அழகா பேசியிருக்கு. எந்த பக்கம் சாராத நல்ல ஒரு சாராம்சத்தை பத்தி ரொம்ப அழகா ஒரு கதையை யோசித்து என்று சொன்னார் பிரசாத் முருகன். முதல்ல நன்றி ஆனந்துக்கு, ஏன்னா பிரசாத் முழுமையை அவர் நம்பினதுக்கு. அடுத்த நன்றி பிரசாத்துக்கு, அவருடைய நம்பிக்கை அவர் காப்பாற்றினதுக்கு. அதற்கு அடுத்த நன்றி அந்த நம்பிக்கை காப்பாற்றப்பட்டதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மிக முக்கியமாக பரத் சார். அடுத்து என் மேல் எப்போதும் ஒரு தனிப்பட்ட அன்பும் அக்கறையும் கொண்ட அபிராமி மேடம். எனக்கு ரொம்ப வளர்ச்சிக்கு சிரிக்கிறாரு. நான் அவர்கிட்ட அவங்களுடைய சில விஷயங்களை பத்தி பேசும்போதெல்லாம் பயந்து பேசுவேன். அப்போ அடிக்கடி சொல்லுவேன், ரொம்ப ரொம்ப நன்றி மேடம், நீங்க பண்ண சப்போர்ட் ரொம்ப பெருசு, ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம்